நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு விருத்தாச்சலம் மாவட்டம் பெண்ணாடம்ங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த டேங்கை இப்போ வீட்டோட பேக் சைடில் மாட்டு தொழுவம் இருக்குது, அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் கான்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே கான்க்ரீட்லேயோ பிவிசிலையோ இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பியில் கிடைக்குது, அதில் எதை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் தொலையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க. பக்கத்திலேயே போர் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த கழிவு நீர் அந்த போர் தண்ணியோட தான் கலக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால் இந்த வேர்கள் வந்து அந்த டேங்கை டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் திருப்பி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம், பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. நம்ம பயணியர் பயோ டேங்கோட சைட் இன்ஜினியர் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை பாக்டீரியா முழுவதுமாக செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்ததுனால நாம் அந்த மாதிரி தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவோ மெயின்டெனன்ஸ் பண்ணவோ தேவையில்லைங்க. அதே மாதிரி உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.